நண்டு வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தேங்காய் திருவல் 1/2 கப், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே நைஸாக நறுக்கின ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினோன்னா 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்தோன்னே நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ நண்டை சேர்த்துருங்க. மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடிடுங்க. இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடிடுங்க. தேங்காய் போட்டதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம். இப்போ கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நம்ம நண்டு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஒரு வாட்டி இந்த நண்டு வறுவல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும்.